மலேசிய மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மிகச்சிறந்த இசையமைப்பாளர் என்பது உலகம் அறிந்த விஷயம். ஆனால் தான் வாழ்கின்ற காலத்திலே வாழும் வள்ளலாக இருந்தவர் அவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? மற்றவர்களுக்கு உதவுகின்ற அவருடைய பெருங்குணத்தை பலமுறை நான் பார்த்து வேந்திருக்கிறேன். பாடலுக்கான கம்போசிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவரை பார்ப்பதற்காக யாரோ ஒருத்தர் வருவார். அவரை பார்த்த உடனே இந்த கம்போசிங் விட்டுட்டு அவசரமாக எழுந்து போவார் எம்.எஸ். விஸ்வநாதன். அவருக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து விட்டு மறுபடியும் கம்போசிங்க்கு வந்து பாடத் தொடங்குவாரே தவிர அவர் யார் என்றோ, அவருக்கு தான் எதற்காக உதவி செய்தவன் என்றோ, எந்த அளவுக்கு உதவி செய்தவன் என்றோ ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். அவருடைய அந்த தாராள குணத்தை பல முறை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஏவிஎம் அதிபரான ஏவிஎம் குமரன். பல விஷயங்கள் எம்எஸ்வியை பற்றி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு திறமையான மியூசிக் டைரக்டர், அவருடைய உழைப்புனால ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகி இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். தமிழகத்தில் அவருக்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும்.